நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 வருஷத்துக்கு முன்னாடி மனவனை எனக்கு ஃபோன் பண்ணி, வருகிற புனித வெள்ளி அன்னைக்கு ஆண்டவர் பேசிய 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை உன்னால் பேச முடியுமான்னு கேட்டார். நான் இல்லைண்ணா, என்னால் முடியாது, அதுக்கு நான் தகுதி ஆகலை அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை பேச வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் மனவனுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலில் பேச விரும்பிய வார்த்தை எல்லாம் முடிந்தது, ஆனால் ஆண்டவர் என்னை பேச வைத்த வார்த்தை தாகமாக இருக்கிறேன். ஆண்டவர் சிலுவையில் பேசிய 5வது வார்த்தை தான் இந்த தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தை. முதல் 3 வார்த்தைகளும் அவர் மற்றவர்களுக்காக பேசியது, அடுத்த 3 வார்த்தைகளும் அவர் தனக்காக பேசியது, கடைசியாக ஆவியை ஒப்படைப்பதாக பிதாவினிடத்தில் கூறி முடிக்கிறாரு. இதற்கு ஆதாரமாக தான் நம்ம வாசித்த வேத பகுதி யோவான் 19:28. தாகம் என்ற வார்த்தையை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். தாகம்னா முதல்ல என்ன? வேதத்தில் தாகம், இயேசுவின் தாகம். தாகத்தோட பொதுவான விளக்கத்தை பார்த்திங்கன்னா, தாகம்னா என்ன? ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு, ஆர்வம் என இப்படி பல அர்த்தங்கள் இருக்குது. சரீர தாகம், இப்போ தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கிறோம், இது சரீர பிரகாரமான தாகம். இது கோடை காலமாக இருப்பதனால சரீர தாகம்னா உங்களை எல்லாத்துக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். மனதாகம், இல்லாத ஒன்றை அடைய ஏங்கும் தாகம். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லை, அந்த பொருள் நம்மக்கிட்ட கிடைக்கிற வரைக்கும் அதை நினைத்தே நம்ம மனம் இயங்கி கொண்டிருக்கும். இதுதான் மனதாகம் இருக்குது. வேதத்தில் 2 விதமான தாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சரீர தாகம், இன்னொன்று ஆத்ம தாகம். இந்த 2 தாகங்களை குறித்து பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டு பகுதிகள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். முதல்ல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சரீர தாகத்தை குறித்து பார்க்கலாம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாததுனால மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் என்றதை பார்க்கிறோம். அடுத்ததாக வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15:18. இங்கே பார்த்தீங்கன்னா, சிம்சோன் தன்னுடைய தாகத்தை பற்றி கூறுகிறார். நம்ம யாத்திராமத்தில் வாசித்தது மக்களின் தாகம், நியாயாதிபதியில் வாசிக்கிறது தனி மனிதனுடைய தாகம். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஆத்ம தாகம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஆத்ம தாகத்தை பற்றி இங்கே சிந்திப்போம். வாசிக்கலாம். சங்கீதம் 42:2. சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த 2 வசனங்களும் பார்த்தீங்கன்னா, தாவீது தேவன் மேலே இருக்கிற ஆத்ம தாகத்தை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆத்ம தாகத்தை குறித்து பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு தான். இதை நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து யூதேயா தேசத்திலிருந்து கலிலேயாவுக்கு போகிறாரு. சமரியா வழியாக போயிட்டுருக்காரு. அப்போ சமரியா பெண்ணை அவர்களுக்கு எதிர்கொண்டு வருகிறாள். அவர் களைப்பாக இருந்தனால தாகத்திற்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். அந்த பெண்மணி நீங்கள் யூதனாக இருக்கும்போது எப்படி என்கிட்ட தண்ணீர் கேட்கலாம் என்று கேட்கிறாள். அதற்கு ஆண்டவர், நீ கேட்பது யார் என்று அறிந்திருந்தால் என் இடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் என்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெண் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த பெண் மூலமாக அந்த ஊர் மக்கள் ரட்சிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய ஆத்ம தாகத்தை காட்டுவதாக இருக்கிறது. இயேசுவின் தாகம், அவரை சரியாக 9ஆம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிலிலே அந்த நேரத்தை கழிக்கிறாரு. பின்பு இருள் சூழ்ந்தது. எல்லா பாடுகளையும் பொறுமையோடு சகிக்கிறாரு. அந்த வேதனையின் போது தான் இப்பொழுது நான் தாகமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் ஏன் தாகமாக இருக்கிறேன் என்று கூறுவதற்கான காரணம் என்ன? எருசலேம் நகருக்கு போகிறாரு. சீசர்களுடனே ராபோஜன பந்தியில் பங்கேற்கிறாரு. திராட்சை ரசம் அருந்துறாரு. அதற்கு பின்பு அவர் ஒன்றுமே அருந்தவில்லை. அடுத்ததாக கெத்சமேனே தோட்டத்துக்கு போய் மிகவும் வியாகுலப்பட்டு ஜபிக்கிறாரு. போன வாரம் செய்தியில் கேட்டோம், அவருடைய வேர்வை ரத்தமாக மாறியது என்று பார்த்தோம். தன்னுடைய சீசர்கள் ஒருவனான யூதாஸால் காட்டி கொடுக்கப்படுகிறாரு. முதல்ல காய்பாவோட கூட்டி போகிறாங்க, அடுத்து பிளாத்தின் இடத்துல கூட்டி போகிறாங்க. கடைசியாக கொடூரமான போர் சேவர்கள் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆண்டவர் 39 முறை அடிக்கிறாங்க. யூத சட்டத்தின்படி ஒரு மனிதனை 40 முறை அடிக்கலாம். இதை குறித்து உபாகமம் 25:3 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க வேணாம். ரோமானியர்கள் யூத சட்டத்தை பின்பற்றினாலும் ஆண்டவரை 39 தடவை அடித்து அவரை சித்திரவதை செய்து சாவின் விளிம்பிற்கு கொண்டு செல்ல இந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் 100% மனிதனாக வாழ்ந்தார். மனிதனுடைய உணர்வுகளாகிய பசி, தூக்கம், தாகம், அழுகை இவை எல்லாம் அவருக்கும் இருந்ததை நாம் காண்கிறோம்.
முதலாவது அவர் மனுஷகுமாரனாக வாழ்ந்தார். வாசிக்கலாம் பிலிப்பியர் 2:8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதில் பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்துங்கிறதுன்னு அழகாக பிலிப்பியர் சொல்லியிருக்காங்க. பிலிப்பியர் வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர், கற்பாரியில் தண்ணீரை வரவழைத்தவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர். தனக்காக அவர் எந்த ஒரு அற்புதமும் செய்யவில்லை. பிசாசு அவர் பசியாக இருக்கும்போது சோதனை செய்கிறாங்க, இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும் என்று. அப்போ கூட அவர் எதையுமே செய்யலை. அவர் தாகம் தனியே கிடையாது என்று நினைத்திருந்தாலே போதும், அவர் தாகம் தணிந்துவிடும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க. சிலுவையில் தொங்குகிற உடல் வலி குறைய அங்கே காடியை வைத்திருப்பார்கள். இயேசுக்கு குடிக்க கொடுத்த போது அதை அவர் குடிக்க மனதில்லாது இருந்தார் என்று மத்தேயு 27:37 சொல்லப்பட்டிருக்குது. இப்போ மீண்டும் யோவான் 19:28 வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28 வசனம். இதில் 3 வார்த்தைகளை பார்க்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இதை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். யோவான் 19:28 அதன் பின்பு அப்படின்னா அதற்கு மேலே இருக்கிற 2 வசனங்களில் பார்த்தோன்னா தன்னுடைய தாயை யோவான் கிட்ட பார்த்துக்க சொல்கிறார். இதுதான் அவரோட கடைசி வேலை. இதை முடித்த பிறகு தான் சொல்கிறாரு அதன் பின்பு என்று. அடுத்த வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று அறிந்து. அப்படின்னா ஏசப்பா இந்த பூமிக்கு எதற்காக வந்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டார். அதாவது பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டார். தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று அறிந்து அந்த வார்த்தையை சொல்கிறார். அடுத்த வார்த்தை வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அப்படின்னா சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்கள் வாசிப்பது பழைய ஏற்பாடு. யூதர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லும்போது இயேசுதான் மேசியா என்பதை பழைய ஏற்பாட்டிலிருந்து நிரூபிக்க வேண்டியிருந்தது. வாசிக்கலாம் சங்கீதம் 69:21. இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னதாக யோவான் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இயேசு தாகமாக இருக்கிறார் என்பதை முன்னதாக அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுனால யோவான் அதை குறித்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். இதுவரை நாம் பார்த்தது சரீர தாகம். அவருடைய ஆத்ம தாகத்தை பற்றி முன்னதாக பார்த்தோம். அதான் அந்த சமாரியா ஸ்திரியோட கதையை பார்த்தோம். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 1:15. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15. உலகத்தில் இருக்கிற அனைவரும் ரட்சிக்கப்படணும், அதுதான் அவருடைய தாகம். நாம் இன்றைக்கு எதை குறித்து தாகமுள்ளவர்களாக இருக்கிறோம்? உலக காரியங்களை குறித்தா அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்தா என்று சிந்தித்து பார்ப்போம். அவருடைய அன்பில் தாகமுள்ளவர்களாக, அவருடைய வார்த்தையில் தாகமுள்ளவர்களாக, அவரை போல் இருக்க தாகமுள்ளவர்களாக, மற்ற ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்த தாகமுள்ளவர்களாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். நாமும் ஆத்ம தாகத்தோடு சிலரையாகிலும் வரும் நாட்களில் ஆண்டவரண்டை சேர்த்து அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.